ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCBS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 2 டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட்ல இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பயோடைவர்சிட்டினா என்ன? The variety of plants and animals found in a particular region contributes to the biodiversity of that region. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். Herbs எதை சொல்லுவோம்? Plants with green and tender stems are called herbs. They are usually short and sometimes do not have branches. Herbs வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட பிளான்ட் வந்து கிரீனரியா இருக்கும், அதோட ஸ்டெம் வந்து டெண்டரா இருக்கும். டெண்டர் அப்படின்னா வளையிறது, அதோட ஸ்டெம் நம்ம என்ன செய்ய முடியும், வளைக்க முடியாததான் நம்ம ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ் வந்து எப்படிதான் இருக்கும், ஷார்ட்டா தான் இருக்கும். பிரான்ச்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. Shrubs என்னது? Some plants have branches arising from the base of the stem. The stem is hard but not very thick. They are called shrubs. இப்ப சில பிளான்ட் வந்து உயரமா இருக்காது, ஆனா அதுல எப்படி இருக்கும், நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கும், ஆனா டெண்டரா இருக்காது, ஆனா ரொம்ப திக்கா இருக்காது, ரொம்ப குண்டா என்ன செய்யாது இருக்காது. இந்த மாதிரி இருக்க செடியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், shrubsன்னு சொல்லுவோம். ட்ரீஸ், எதெல்லாம் ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம்? Some plants are very tall and have hard and thick stem. They have branches arising from upper part of the stem. They are called trees. ட்ரீன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப டாலா ஹார்டா திக்கா இருக்கணும், அதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். Cartiladen என்னது? Cartiladen refers to the significant part of the embryo found within the seed. இப்போ ஒரு இருக்கு அப்படின்னா, அந்த சீடை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது நடுவுல ஒரு இது மாதிரி இருக்கும்ல, நடுவுல வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும்ல, அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டிலடன்னு சொல்லுவோம். மோனோகாட் பிளான்ட்ஸ், எதெல்லாம் நம்ம மோனோகாட் பிளான்ட்ஸ் சொல்லுவோம்? மோனோகாட் பிளான்ட்ஸ் ஹேவ் பேரலல் வெனேசன் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். எக்ஸாம்பிள்ஸ் கிராஸ் அண்ட் மெய்ஸ். மோனோகாட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த காட்டிலடன், ஒரே ஒரு காட்டிலடன் வந்து இருந்தது அப்படின்னா அதை நம்ம மோனோகாட் பிளான்ட்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸ், சோளம் இருக்குல்ல, மக்கா சோளத்தை வந்து நம்ம பிரிக்க முடியாது, ஆனா அதுல நடுவுல ஒரே ஒரு காட்டிலடன் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் காட்டிலடன் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோனோகாட் பிளான்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து சிங்கிள் காட்டிலடன் இருக்கு. அதே மாதிரி அந்த சிங்கிள் காட்டிலடன் இருக்கிற சீடோட வெனேசன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் வெனேசனா இருக்கும், ரூட் வந்து ஃபைப்ரஸ் ரூட்டா இருக்கும். டைகாட் பிளான்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சீடை பிரிச்சோம் அப்படின்னா ரெண்டு காட்டிலடன் இருக்கிறத நம்ம டைகாட் பிளான்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைகாட் பிளான்டா இருந்துச்சு அப்படின்னா அதோட வெனேசன் எப்படி இருக்கும், ரெட்டிகுலேட் வெனேசனா இருக்கும், அதோட ரூட் சிஸ்டம் வந்து டேப் ரூட் சிஸ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா மஸ்டர்ட் பிளான்ட், சிக்பி, கேரட். மஸ்டர்ட் பிளான்ட்னா என்னது, கடுகு செடி. சிக்பினா சன்னா, கேரட். ஹேபிட்டட்னா என்ன? the place where the plants and animals live in their habitat. ஹேபிட்டட்னா என்ன அப்படின்னா, ஒரு பிளான்டா இருந்தாலும் சரி, ஒரு அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து எங்க வாழுது, எப்படி வாழுது அப்படிங்கறதான் நம்ம ஹேபிட்டட்னு சொல்லுவோம். Adaptation என்ன? The specific feature that enable plants and animals to survive a particular habitat are called adaptation. Adaptationனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்றத ஹேபிட்டட்னு சொல்றோம். இப்போ வந்து அதே இடத்துல வந்து சில நேரம் குளிர்காலமா இருக்கும், சில நேரம் வெயில் காலமா இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா அடாப்டேஷன் சொல்றோம். ஆம்பிஃபியன்ஸ் என்ன சொல்லுவோம்? Some animals can live in water as well as on land. These are called amphibians. சில அனிமல்ஸ் வந்து என்ன செய்யும், வாட்டர்லயும் இருக்கும், லேண்ட்லயும் இருக்கும், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா amphibians சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக். அக்வாட்டிக் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். when organism live in water, their place of living is known as aquatic habitat. எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு லிவிங் திங்ஸ் வந்து வாட்டர்ல இருக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்னு சொல்லுவோம். டேப் ரூட்னு எதை சொல்லுவோம்? The root system in which a single root arises from the base of the stem with secondary and tertiary branches.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. டெரிட்டரி செகண்டரி அண்ட் டெரிட்டரி பிரான்ச்சஸ் இஸ் கால்ட் அ டேப் ரூட் சிஸ்டம். டேப் இப்போ ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீல வந்து ஒரே ஒரு மெயின் ரூட் வந்து இருக்கும், அதுல வந்து நிறைய ரூட் என்ன செய்யும், ஸ்பிளிட் ஆயிட்டே போகும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேப் ரூட்னு சொல்லுவோம். fibrous root. Fibrous root நம்ம எதை சொல்லுவோம், roots in which many branches come out from the base of the stem is are called a fibrous root system. Fibrous root நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல வந்து ரூட் வந்து இப்படி இருக்கும், அந்த பிளான்ட்டோட அட்டாச் ஆகி நிறைய ரூட் வந்து வந்துட்டே இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா fibrous rootன்னு சொல்லுவோம். Reticulate venation. Reticulate venation என்ன, when veins from a net-like structure in both side of midrib. The venation is called a reticulate venation. Veins என்னது, இப்போ ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா அந்த லீஃப்ல வந்து இப்படி கோடு கோடா இருக்கும்ல, இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த கோடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெட்டிகுலேட் வெனேஷன்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு லீஃப் இருக்கு, அந்த லீஃப்ல இந்த மாதிரி கிராஸா இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்லுவோம். parallel venation. Parallel venation எதை சொல்லுவோம், in the leaves of grapes veins are parallel to one another. This is called a parallel venation. இப்போ லீஃப்ல வந்து வீன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா parallel-ஆ இருக்குமா. இப்போ இப்படி ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னா இதுல வந்து வீன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரியே போகும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா parallel venation சொல்லுவோம். terrestrial. Terrestrial எதெல்லாம் சொல்லுவோம், terrestrial habitats are ones that are found on land. landல இருக்க எல்லா animals plants-ஐயுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், terrestrial தான் சொல்லுவோம். question answer. What are herbs? The small plants with soft or tender green short stem are called herbs. Herbs hardly height more than 1.5 meters. Their stems are not woody and can be bent. A herb are not have branches. Examples tomato, mint, etc. Herbs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்கும், டெண்டரா வளையிற மாதிரி இருக்கும், கிரீனா இருக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ் வந்து எவ்வளவு மீட்டர்ஸ் தான் வளரும் அப்படின்னா 1.5 மீட்டர்ஸ் தான் வளரும். ஸ்டெம் வந்து ரொம்ப ஊட்டியா மரக்கட்ட மாதிரி குண்டா இருக்காது, தின்னா தான் இருக்கும். ஹெர்ப் அப்படிங்கிற ஹெர்ப்ல வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, மின்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் அ சோப் அண்ட் அ ட்ரீ. இப்போ சோப்புக்கும் ட்ரீக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோப்னா என்ன, மோர் பிரான்ச்சஸ் அரைஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். சோ இப்போ இதுதான் வந்துட்டு ஃப்ளோர், இதுல வந்து ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா இதோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி லேண்ட ஒட்டியே தான் இருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ரோப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ஹார்டா இருக்கும், ஆனா தின்னா இருக்கும். ட்ரீன்னு எதை சொல்லுவோம், the branches arises from the stem. இப்ப இங்க இருந்து என்ன செய்யும், நிறைய பிரான்ச்சஸ் வந்து வரும், கிரவுண்ட்ல இருந்து வராது, கொஞ்சம் மேல வந்து அதுல இருந்து வர்றதுதான் நம்ம ட்ரீன்னு சொல்லுவோம். ட்ரீயோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டா திக்கா ஊட்டியா மரக்கட்ட மாதிரி இருக்கும். Why do animals move from one place to another? ஏன் வந்து அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கு. Animals move from one place to other to obtain their food and shelter, to protect themselves from enemies and unfavorable climate. அனிமல்ஸ் வந்து அதோட ஃபுட்டுக்காகவும் அதோட தங்குற இடத்துக்காகவும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணிட்டே போவாங்க. அது மட்டும் இல்லாம எனிமிஸ்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காகவும் அன்பேவரபிள் கிளைமேட், இப்போ ஒரு இடத்துல நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு, இல்லைன்னா ஒரு இடத்துல தண்ணியே இல்லை, அப்ப நம்ம என்னதான் செய்வோம், மூவ் ஆன் பண்ணதான் செய்வோம். நேம் த ஆர்கன்ஸ் ஆஃப் லோகோமோஷன். லோகோமோஷன்னா என்ன அப்படின்னா மூவ்மெண்ட். ஒரு இப்ப கீழே கொடுத்திருக்க ஆர்கன்ஸோட மூவ்மெண்ட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மேன் வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க, லெக்ஸால. பேர்டு வந்து எப்படி மூவ் ஆகும், விங்ஸால. ஃபிஷ் வந்து எப்படி மூவ் ஆகும், தேர் ஃபின்ஸால. Explain abiotic component. Abiotic component na enna, various non-living things such as rock, soil, air and water in a habitat constitute its abiotic component. Non-living things எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், abiotic component தான் சொல்லுவோம். For example rock, soil, air, water இது எல்லாமே என்னதுதான் abiotic component தான்.
What are the biotic components? Biotic components என்னது? The living things such as plants and animals in a habitat are its biotic components. Biotic components எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா living things எல்லாத்தையுமே biotic components தான் சொல்லுவோம். For example, plants, animals. Classify the following habitats into terrestrial and aquatic types. கீழ வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து terrestrial aquaticன்னு சொல்லியிருக்காங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னா என்னதுன்னா லேண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம டெரஸ்ட்ரியல்னு சொல்லுவோம். அக்வானா என்னன்னா தண்ணியில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அக்வாட்டிக்னு சொல்லுவோம். இப்போ கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது லேண்ட்ல தான் இருக்கும். ரைஸ் ஃபீல்ட் நெல் வயலும் எங்க தான் இருக்கும்? டெரஸ்ட்ரியல்ல தான் இருக்கும். பாண்ட் குளம் தண்ணியில தான் இருக்கும். ஓசோனும் எங்க தான் இருக்கும்? தண்ணியில தான் இருக்கும். Mention one adaptation present in the following animals. கீழே கொடுத்திருக்க அனிமல்ஸுக்கு ஏதாவது ஒரு அடாப்டேஷன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. In camels to keep their bodies away from the heat of sand. கேமல்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எங்க தான் இருக்கும்? கேமலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவோம். கேமல் வந்து டெசர்ட்ல இருக்கும். டெசர்ட்ல வந்து ரொம்ப ஹீட் இருக்கும். அந்த ஹீட்ல இருந்து கேமலை பாதுகாத்துக்கிறதுக்காக கேமல்கிட்ட என்ன இருக்கும்? லாங் லெக்ஸ் வந்து இருக்கும். In frogs to enable them to swim. இப்போ frogs வந்து லேண்ட்ல இருக்கும். அதே மாதிரி வாட்டருக்கு போன உடனே அது வந்து ஸ்விம் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்விம் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுது? வெப்டு ஃபீட், அதோட காலை வந்து யூஸ் பண்ணுது. In dolphins and whales to breathe in air when they swim near the surface of the water. இப்போ டால்பின்ஸும் வேல்ஸும் வந்து தண்ணிக்கு மேல வந்து வந்துட்டு போகல. அது எதுக்காக அப்படின்னா பிரீத் பண்றதுக்காக. எதால பிரீத் பண்ணுது? ப்ளோ ஹோல்ஸ். Some desert plants have very small leaves, whereas some others have only spines. How does this benefit the plants? எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்லயும் ஒரு டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்கும். சில பிளான்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? சின்ன லீவ்ஸா இருக்கும். சில பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும்? லீஃபே இருக்காது. அதோட ஸ்பைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். எதனால அப்படி இருக்கு? Some desert plants have very small leaves, whereas some others have only spines. These are adaptation to dry condition. As the result, this modification to surface of lamina is reduced, thereby reducing water loss by transpiration. இப்போ டிரான்ஸ்பிரேஷன்ல வந்து எது வந்து பார்ட் எடுத்துக்கிடும்? லீஃப் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன்ல வந்து மெயினா இருக்கும். அந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்போ நிறைய வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அதோட லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும். சில பிளான்ட்ஸ்ல லீவ்ஸே இருக்காது, ஸ்பைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபார் ரெடியூசிங் வாட்டர் லாஸ். எப்போ வந்து வாட்டர் லாஸ் ஆகும்? டிரான்ஸ்பிரேஷன் டைம்ல லீஃபால வாட்டர் லாஸ் ஆகும். அந்த வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக தான் டெசர்ட்ல இருக்கிற பிளான்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? லீஃப் குட்டியா இருக்கும். அந்த What are the specific features present in a deer that helps it to detect the presence of the predator to like lion? என்ன வந்து மிஸ் ஆயிருக்கு? lion. இப்போ வந்து டீர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டீரை வந்து எது வேட்டையாடும்? லயனு, டைகர் இது எல்லாமே வேட்டையாடும்ல. இப்ப வந்து நம்ம லயனை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்ப லயன் வந்து டீரை வந்து வேட்டையாடுறதுக்காக வருது. அப்படி வரும்போது டீர் வந்து என்னென்னலாம் பண்ணி லயன்ட்ட இருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. This feature present in a deer that helps it to detect the presence of the predator like lion or லைன் வந்து டீரை வேட்டையாட வரும்போது டீர் வந்து எப்படி வந்து வேட்டையாட வருதுன்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னா டீருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டீருக்கு வந்து இயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்கா இருக்கும். எதுக்காக? இப்போ பிரெடேட்டர்ஸ் வேட்டையாடுறதுக்கு ஏதாவது அனிமல்ஸ் வந்தது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வர்ற சத்தத்தை தூரத்துல இருந்தே அதை என்ன செய்யும்? தெரிஞ்சுக்கிடும். ஐஸ் ஆன் த சைட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹெட் விச் அலோ இட் டு லுக் இன் ஆல் டைரக்ஷன். இப்ப டீருக்கு முடிஞ்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.